கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இந்த அருள் உண்டாவதாக அப்படிங்கிற நேரத்திலேயே இன்னைக்கு நாம பயந்து வாழ்றோம். யாரு? அந்த இஸ்ரேல் மக்கள், அந்த ஈரான் மக்கள், அந்த அமெரிக்கா மக்கள், அது சுத்தி உள்ள அரபு மக்கள் இப்ப எல்லாம் பயத்துல இருக்கிறாங்க. எல்லாமே பயத்துல இருக்காங்க. இப்ப இந்த பயம் எப்படி வருதுன்னா, எல்லாருக்கும் உயிர் பயம் வந்துருச்சு. உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா? உயிருக்கு கேரண்டி கொடு. ஒண்ணு அரசாங்கம் கொடுக்கணும், இல்ல இறைவன் கொடுக்கணும். அரசாங்கம் ஒவ்வொரு கிதாபு வச்சுக்குது, கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷன் படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பிடமும் உணவும் உயிருக்கு கேரண்டி கொடுத்தாகும். அப்ப கேரண்டி உண்டு. அப்பத்தான் அந்த நாட்டுடைய பாசம் இதெல்லாம் வரும், பற்றுலாம் வரும். அப்ப அந்த நேரத்தை நம்ம இன்னைக்கு எல்லாம் உணர்றோம், எல்லாம் பயப்படுறாங்க. என்ன பயம்? உயிர் பயம். அந்த உயிர் பயம் எப்படி பயம் வரும்னா, நம்ம உயிரோடு இருக்கோம், செத்துருவோம், எப்ப சாவோன்னு தெரியல, இந்த வாரல சாவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த பேதி உண்டாயிடுச்சு. அந்த பேதியை தான் இறைவன் உண்மையை இந்த நேரத்துல சுட்டி காட்டுறான் தன்னுடைய கிதாபு. அவன் யாரெல்லாம் இறைவன் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இதை சொல்லி காட்டுறான். உங்களுக்கு மரணம் வரும், அந்த மரணத்தை நீங்கள் சுவைப்பீர்கள். எப்படி சொல்ல இலக்கணத்துல, இலக்கியத்துல அந்த மரணத்தை சுவைப்பீர்கள். நீங்க எந்த கோட்டையில இருந்தாலும் சரி மரணம் வரும் அப்படிங்கிறான். அப்ப மரணம் வருங்கிறத கன்ஃபார்மா சொல்ற அந்த அத்தியாயத்தை பாத்தீங்கன்னா 3ல 185, 21ல 35, 29ல 57 கன்ஃபார்ம்டு மரணம். இந்த மரணம் இல்லாம எவனும் இல்லை, எவனும் மறக்கணும். அப்ப பிறந்தவன் இறப்பான், பிறந்தவன் இறப்பான். இப்ப இது கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த ஆயத்துக்கு நாம தான் சாட்சியா இருப்போம். பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம். யாரும் இறக்காம இல்லை, யாரும் இறக்காம இல்லை. ஆனா எப்படி இறக்க போறோம் என்பதான் இப்ப பார்க்கணும். இந்த 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 சண்டையில தான் நமக்கு தெரியுது. அடுத்தது இறந்த பிறகு நம்ம மீண்டும் எழுப்பப்படுவோமா, அந்த ஒரு கொஸ்டின். அப்ப இறைவனை நம்பாதவர், அறமுறையா இறைவனை நம்பினவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம செத்து போனவங்க மண்ணா மக்கி போகுது, நம்ம எலும்பு மண்ணோட மண்ணா மக்கி போனது, நம்ம மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம்னு பொய், அதெல்லாம் நம்பாதீங்க. சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. பிறப்பு இறப்பு முடிஞ்சு, இறப்புக்கு பிறகு மீண்டும் பிறப்பு இல்லை அப்படின்னு கன்ஃபார்மா மக்கள் சொல்றாங்க. அதுல இறைவனை நம்பாதவர்கள் அவர்களும் கன்ஃபார்மா சொல்றாங்க. இறைவனை நம்பி அறகுறையா இருக்கான் பாருங்க, அப்படிங்க அவன் கன்ஃபார்ம் பண்றான். அதெல்லாம் செத்த பிறகு மறுவாழ்க்கையாவது, மறுவுலகமாவது, போகல வேலையை பத்துங்கிறான். இப்ப இவனுக்கு இறைவன் சொல்றான், இந்த வார வச்சுதான் எவிடன்ஸா சொல்றான், உனக்கு இறப்பு உண்டு பிறப்பு உண்டுங்கிறான். அப்ப பிறப்பு உண்டுங்கும் போது இந்த மனுஷன் சொல்றான், இந்த வாரில நான் சாவுறேன், இந்த இதுல நான் சாவுறேன், அது சொல்லும் போது இறைவன் மீது அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்றான். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் இறந்த பிறகு மீண்டும் பிறக்க மாட்டேன். இது குர்ஆன் அப்படியே வருது. 16வது அத்தியாயம், 16வது அத்தியாயத்துல 38வது வசனம், நாங்கள் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டோம் என்பதை அல்லாஹ்வின் மீது சத்தியமா சொல்கிறேங்கிறான். இவ்வளவு தைரியமா பேசுறான் பாருங்க. இதை அப்படியே எல்லாம் ரிப்பீட் பண்றான். அவனுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் நம்ம கொடுக்குறான். அப்ப இறைவன் சொல்றான், நோ, மீண்டும் நீ உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாய் அப்படிங்கிறத 23வது வசனம், 23வது அத்தியாயம் 37வது வசனம், 6வது அத்தியாயம் 36வது வசனம், 64வது அத்தியாயம் 7வது வசனம், 23ல 37, 6ல 36, 64ல 7, நீ மீண்டும் எழுப்பப்படுவாய், நோ டவுட், இது சந்தேகமே படாதுங்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்கு உறுதியானது, நிறைவானது, இதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிறான். இப்ப இங்க வாங்க, உயிருக்கு உத்தரவாதம் ஒண்ணு கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்ப கவர்மெண்ட்லாம் தள்ளாடுது. ஏன்? எந்த ராஜ்யங்கள் இருக்கு பாருங்க, அந்த ராஜ்யத்தை எவன் ஆள்றானோ அவன் நல்லவனா இருந்தா நம்ம நல்லவனா இருப்போம், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க நிம்மதி இருக்கும். கெட்டவன் நல்லவன் அப்புறம் பெரும்பாலும் அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய நல்லவனா இருந்தா நமக்கு சுபிச்சம் உண்டு. அந்த ராஜ்யம் எவன் கையில, கெட்டவன் கையில போயிடுச்சோ நமக்கு உத்தரவாதம் இல்லை. நமக்கு எல்லா வகையிலும் ப்ராப்ளம் தான், எல்லா வகையிலும். உணவு ப்ராப்ளம் வரும், உயிருக்கு ப்ராப்ளம் வரும், உடமைக்கு ப்ராப்ளம், எதுக்கும் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம், உத்தரவாதமே இருக்காது.
அப்ப இந்த உத்தரவாதம் வேணும்னா நல்லவன் கெட்டவன் ஆட்சி யாருக்கு நம்ம கொடுக்கிறோமோ தேர்ந்தெடுக்கிறோமோ அவன் நல்லவனா தேர்ந்தெடுக்கணும். கெட்டவனா போயிட்டு அவ்வளவுதான். ஏன் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, இந்த அரசியல் சாஸ்திரம் யார் கையில போகுதோ அதை வச்சுதான் பேச முடியுங்கிறாரு. இப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சண்டை இருக்குது, இந்த சண்டையை பார்த்து பரிதாபப்படணும். இப்படி பரிதாபப்படணும் எல்லா மக்களும் அநியாயத்துக்கு அப்படி வச்சு அநியாயத்துக்கு பொதுமக்கள் சாவுறாங்க, பெண் பிள்ளைகள் சாவுறாங்க, பெண்கள் சாவுறாங்க, பிள்ளைகள் சாவுறாங்க, ஆஸ்பத்திரி தெரிஞ்ச கூட்ட போடுறான். இப்ப இவ்வளவு அநியாயம் பண்ற இவனுக்கு பனிஷ்மெண்ட் வேணுமோ ஆனாமா? அவனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க? அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ட்டான். நீ எங்க வேணா போய் ஒளிஞ்சுக்க, குண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டான். சைலன்ஸ் போட்டு ஹார்ன போட்டு விட்டான் சவுண்டு. அப்ப உத்தரவாதம் இல்ல. அப்ப உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பது யாரு? நம்மளை எவன் படைத்தானோ அவன் நமக்கு உத்தரவாதம் கொடுறான். இது நான் சொல்ல, இது இறைவன் சொல்றான். 9வது அத்தியாயம் அல் குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 111வது வசனம். 9ல தௌபால 1:1:1 111 வசனத்துல பாத்தீங்கன்னா, கிதாபு வேதத்தோட கூப்பிடுறான். அந்த வேதத்தோட யாரு? கிறிஸ்துவர்கள், அப்புறம் யூதர்கள், சாபியன்கள், முஸ்லிம்கள், மஜூசிகள், இத்தனை பேர் இருக்காங்க. கேரக்டர் ஒட்டுமொத்த சமுதாய மனிதர்களும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்போது சொல்றான், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, என்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, என்னுடைய தூதர்களை உங்களுக்கு அறிமுகம் பண்ண அவர் நேர் வழி காட்டினாரு. அப்ப தூதரையும் வேதத்தையும் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நம்புறவங்க நம்பாதவங்க, வேதத்துடைய அனைவரையும் அழைத்து இறைவன் சொல்றான். நான் சொல்றேன், நான் உத்தரவாதம் சொல்றேன், என்னை யார் நம்புறார்களோ அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தர்றேங்கிறான். அந்த உத்தரவாதத்தை என்னை விட உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய எவனும் உண்டா இந்த உலகத்துல? என்னை விட உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய எவனும் உண்டா அப்படின்னு கேட்டு அந்த உத்தரவாதத்தை இறைவன் ரிட்டர்ன்ல சொல்றான். இது இஞ்சிலே கொடுக்கப்பட்டது. ஈசா கொடுக்கப்பட்ட வேதம் இஞ்சிலே கொடுக்குது. அதே ஈசாக்கு தான் தௌராத்தையும் கொடுத்தாங்கிறான். தௌராத்து இதுக்கு ஈசாக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதம். ஆனா முன்னாடி கொடுக்கப்பட்ட தௌராத்திலும் இது எழுதப்பட்டுள்ளது, இஞ்சிலும் எழுதப்பட்டுள்ளது, குர்ஆனே ரிட்டர்ன் அப்படிங்கிறான். அப்ப எல்லா வேதங்களையும் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட இறைவனை நீ நம்புன்னு சொல்றான் வேதத்துல. இப்ப நம்புறது நம்பாது நம்ம கையில இருக்குது. இப்ப இந்த போர்ல நாம நினைக்கிறோம், அப்பாவி மக்கள்லாம் இறக்குறாங்களா, அப்பாவி மக்கள்லாம் இறக்குறாங்களாங்கிறாங்க. அப்ப அப்பாவி மக்கள் இறக்குறாங்கன்னு நம்ம பரிதாபப்படுறோம். இந்த பரிதாபப்படுற நம்மளை பார்த்து இறைவன் கேரண்டி கொடுக்குறான். நீ எதுக்கு பரிதாபப்படுற? அவன் எல்லாம் சாவுறான், பிள்ளைங்கள் சாவுது, பெண்கள் சாவுது, எல்லாம் சாவுது, கண்ணு மீனான சாவுது. அப்ப இறைவன் சொல்றான், இவர்கள் இறக்கவில்லை, இவர்கள் சாகவில்லை, இவர்கள் செத்த அடுத்த நிமிஷமே என்னோடு இருக்கிறார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் உணவளிக்கிறேங்கிறான். எப்படி சொல்ல, யார் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, என் வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் யூதராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், மஜூசியராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். 9வது அத்தியாயம் 111 படிச்சு பாருங்க. யாரா வேணா இருக்கு, அல்லாவையும் அல்லாவுடைய வேதத்தையும் அல்லாவுடைய தூதர்களையும் இந்த தேவம் யார் நம்புறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம், உங்க உயிருக்கு நான் கேரண்டி, நான் உத்தரவாதம் தரேன், என்னை விட உத்தரவாதம் கொடுக்கறவன் எவன் இருக்கான் கேரண்டி அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவாதம் சொல்ல, நீ செத்த, நீ இறக்குற, இறந்த பிறகு உடனே பிறப்பு உண்டு. அப்ப இந்த பிறப்புல நீ சந்தோஷமா இருப்ப, சுபிச்சமா இருப்ப, என்னால் உனக்கு உணவு கொடுக்கப்படும் சொல்றான். யாருக்கு? செத்தவங்களுக்கு சொல்றான். அந்த செத்தவங்க போய் போர்ல சாவரம் உண்டு, கொல்லப்படுவரும் உண்டு, கொல்றோம், நம்மளும் கொள்ளுவோம், கொல்லப்படவும் உண்டு, 2 பேரும் கேரண்டி சொல்றான். நீங்க இறைவனை நம்பினா உங்களுக்கு வெற்றி உண்டு, சுபிச்சம் உண்டுங்கிறான். இப்ப பரிதாபப்பட்டு நம்ம பாக்குறோம் பாருங்க, கண்ணு முன்னால சாவரன் நம்மள பார்த்து சொல்றேன், நீ ஏன் அவர்கள் இறந்தவர்கள் சொல்ற? சொல்லாதே ஒரு போது. அவர்கள் என்னை நம்பியவரா இருந்தால், என் வேதத்தை படித்தவரா இருந்தால் அவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அவர்கள் இறந்த பின்பு அவர்களுடைய இரட்சகரால், அவருடைய கர்த்தர், அவருடைய அல்லாஹ்வால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் தான் உணவு கொடுக்குறேன்னு சொல்லி கேரண்டி நமக்கும் கொடுக்குறோம். இந்த கேரண்டி நம்ம கொடுக்கலாம். அப்ப இதை நம்புறோம், நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் கேரண்டி. அப்ப இதுல இன்னும் எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும் போது ஒண்ணு கண்மூடித்தனமா நம்ம நம்ப வேண்டியதில்லை. எவிடன்ஸ சொல்றான்.
பிறப்பு இறப்பு கண்ணு முன்னாடி தெரியுது. இறப்புக்கு பதில் இன்னொரு வாழ்வு இருக்குதாங்கிறது டவுட். ஆனா அந்த டவுட்டை தான் கிளியர் பண்றான். அப்ப கிளியர் பண்றது விரும்பி வைக்கா விரும்பினாக்கா நம்புடாவா நம்பாட்டி நாளைக்கு நரகம் இருந்து விட்டால், நாளைக்கு சொர்க்கம் இருந்து விட்டால், இந்த இருந்து விட்டாலுக்கு பதில் வேணும். அல்லாஹ் மொத்தம் இருந்து விட்டால், கடவுள் மொத்தம் இருந்து விட்டால், இதுக்கு பதில் நீ தான் தேடணும். அப்ப நீ எப்படி வேதங்கள் எடுத்து அதான் வேதம் கொடுக்க மற்ற ஒட்டுமொத்த மக்களை நினைக்கிறான். சத்தியம், என்னுடைய வார்த்தை சத்தியம், நிஜார்த்தமானது. ஆகவே என்னுடைய வேத்தையும் என்னுடைய தூதுவத்தையும் நம்பு, உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் நான் தருகிறேங்கிறான். அப்ப உத்தரவாதம் தருகிறேங்க போதுதான் நமக்கு ஒரு திருப்தி ஆகுது. அப்ப இந்த நேரத்துல இதையெல்லாம் நினைக்கும் போது அந்த இறக்குறாங்க பாருங்க, அந்த அவங்க எப்படி நினைக்கணும், நம்ம நிச்சயமா நம்ம உண்மையான இறைவனை நம்பிக்கையா இருந்தால இந்த உயிர் நமக்கு ஒண்ணு பெருசு இல்ல, நாளைக்கு இன்னும் ஒரு உயிர் வரும், அந்த உயிர் இந்த உடம்போட தான் வருங்கிறான். அதையும் எல்லாம் எப்படி திருப்பி சொல்றான் பாருங்க, நீ இப்போ உடம்போட இருக்கீல்ல, உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்கு சாப்பாடு இல்ல, நீ சாப்பிடல, அவை அனைத்தையும் நான் தானே கொடுத்தேன், நீரு உணவு எல்லாமே நான் தான் கொடுத்தேங்கிறான். அப்ப வானம் பூமி காற்று நீர் நெருப்பு எல்லாமே உனக்காக படைத்தேன், உனக்காக வசப்படுத்தி கொடுத்தேன். அப்ப பயிர் பச்சை கடல்ல வாழ்ற எல்லாமே உனக்கு கொடுத்தேன், நீ சுபிச்சமா வாழணும், நேர்வழியில போகணும் தான் உனக்கு கொடுத்தேங்கிறான். அப்படி கொடுத்த இறைவன் தான் சொல்றான், நீ உணவு முடியல, உடம்பு ஒண்ணுதான் உணவு உண்டாகணும், உணவு இருந்தா தானே மூச்சு இருக்கும். அப்ப அந்த மூச்சு காற்றை கொடுத்த இறைவன் சொல்ல, அந்த ஆவி இந்த மூச்சு காற்றை கொடுத்த இறைவன் சொல்ல உடலுக்கு உணவை கொடுக்குறேங்கிறான். அப்ப இந்த உடலுங்கிற அத்தியாயத்துல சொல்லுவோம், இந்த அத்தியாயம் 21வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல சொல்லலாம், 21வது அத்தியாயம் 8வது வசனத்துல சொல்லலாம், உடலுக்கு உணவு அனுப்பவன்கிறான். இந்த உடல் சாகுது, செத்து போகுது, பிறகு இந்த உடல் உயிர் உண்டாக்கி உணவு அளிக்கிறேங்கிறான். எப்படி கொண்டு போறான் பாருங்க, இங்கேயும் உனக்கு உணவு அளிக்கிறேன், 21வது அத்தியாயம் 8வது வசனத்துல நீ இறந்து உணவு அளிக்கிற அப்படிங்கிறான். எப்படி யாருக்குன்னா என்ன எவன் நம்புறானோ அவனுக்கு தாங்கிறான். இந்த கேரண்டியை வச்சுதான் இப்ப நம்ம வாழ வேண்டிய நிலைமையில நாம இருக்கிறோம். அரசாங்கத்தை நம்பவும் முடியல. உண்மையா இந்த கேரண்டியை நம்புனீங்கன்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இறைவன் புறத்தில் இருந்து இருக்குது என்பதை தெளிவாக சொல்றேன். இதை தெளிவுனாக்கா நீங்க இருக்கிற வேதத்தெல்லாம் படிங்க, இந்த ஒரு வேதத்தை மட்டும் படிக்கல, எல்லா வேதத்தையும் படிங்க. அந்த எல்லா வேதமும் உண்மையா சொல்லுவாரு, ஒத்து பாருங்க. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது குரானை பார்க்கும்போது, குரான் இன்னைக்கு ஏன் எல்லா மக்களும் படிக்கிறாங்க, ஏன் சார இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா ஒரு உயிர் கேரண்டி இருக்குது, ஒரு உயிர் கேரண்டி இருக்குது. நிறைய பேசலாம், ஆனா டைம் இல்லை. அப்ப உயிர் கேரண்டி உள்ள உத்தரவாதம் புக்கு என்னன்னாக்கா இன்னைக்கு அல் குரான் தான். இதை படிச்சு பாருங்க, நம்முடைய உயிருக்கு கேரண்டி உண்டு. அந்த கேரண்டி யாருன்னா அந்த கேரண்டி கொடுத்தவங்க நம்ம வணங்கணும். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். ஆகவே நன்றி கூறி விடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.